விதியுடன் மோது விஜயுடன் மோதாதன்னு சும்மாவா சொன்னாங்க? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, களமெட்டுல உங்களை தான் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1980ல கொலை குற்றவாளியாக சத்தியமங்கலம் வனப்பகுதியில தலைமறைவாக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர் பழனிசாமி. அன்றைய போக்குவரத்து துறை அமைச்சரும் தன்னுடைய தாய்மாமன் மகனுமாகிய ஈரோடு முத்துசாமி தயவால் தப்பித்தார். இல்லையெனில் சேலம் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக கம்பி எண்ணி கொண்டிருப்பார். இல்லையெனில் மரண தண்டனை விதிக்க இன்னொரு இந்திரலோகத்தை விட்டு சென்றிருப்பார் பழனிசாமி. ஊழலுக்கு பேர் போனவர் பழனிசாமி. 692 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த. சரி ஊழலுக்கு பேர் போனவர் இல்ல, ஊழலின் அதிபதி பழனிசாமி. 4800 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாகவும் இது குறித்து அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி தவழ்ந்து தாவேக்காவிடம் கூட தவழ்ந்தவருங்க பழனிசாமி. கொடி பறக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இவங்க எல்லாருமே தலைமை தாங்கிய அதிமுகவை அசிங்கப்படுத்தியவருங்க பழனிசாமி. பாஜகவுடன் கூட்டணி வைக்க கூடாது என்று புரட்சி தலைவி அம்மா ஸ்ட்ராங்கா சொல்லியும் பணத்தோட பேராசையால பாஜகவிடம் மண்டியிட்டவருங்க இந்த பழனிசாமி. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தியவர் பழனிசாமி, மக்களை கொன்றவர் பழனிசாமி. அது மட்டும் இல்லாம கூட இருப்பவர்களிடமே துரோகியாக மாறியவர் பழனிசாமி. அடுத்து நீட் தேர்வை தடுக்க அல்ல, அதை பற்றி மத்திய அரசு பேச தகுதி அற்றவர் பழனிசாமி. ஏன்னா பாஜகவோட கூட்டு கலவாணியா இவர் தான். இவர் எப்படிங்க நீட்டுக்கு குரல் கொடுப்பாரு? தமிழ்நாட்டுல இந்தி மொழியை திணிக்க நினைப்பவர்களுக்கு உழைக்கும் கரமாக இருப்பவர் இந்த பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத இந்த பால்சாமி ஜிஎஸ்டி பற்றி ஒரு நேரம் கூட சிந்திக்க மாட்டாரு. பார்ப்பதற்கு வெள்ளை வேட்டி சட்டையுடன் பளபளப்பாக இருப்பார். ஆனால் போடும் வேஷம் எல்லாம் சினிமா நடிகர்களே தோத்துருவாங்க. தற்போது கூட மகளிர் தொகை மாதம் 2000 ரூபாய், ஆண் பெண் இருவருக்குமே ஃப்ரீ பஸ்னு வாக்குறுதி கொடுத்திருக்காருங்க. ஏற்கனவே பல லட்சம் கோடி கடன்ல தமிழகம் மூழ்கி போயிருக்கு. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? இது எப்படி சாத்தியம் அப்படின்றத விட இவரால இது சாத்தியமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தானே. விவசாய பெருங்குடி மக்களே, இவர் ஒரு விவசாயி என்று உங்களை ஏமாற்றி பார்க்கிறார். உங்களை நீங்களே ஏமாற்றி விடாதீர்கள். பிறகு நீங்கள் அல்ல, தமிழகமே ஏமாந்து போற நிலை ஏற்படும். நாட்டை காக்க, தமிழகத்தை மீட்க யோசித்து வாக்களியுங்கள்.